அன்பார்ந்த மெய்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம். மெய்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல்ல அத்தியாயம் 27 நிறும மேலாண்மை பாடம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் உள்ள குறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 4 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் வினா, மேலாண்மையின் முக்கிய நபர்களை எவ்விதமான நிறுவனங்கள் நியமனம் செய்திருக்க வேண்டும். மேலாண்மையில் முக்கிய நபர்களை எவ்விதமான நிறுவனங்கள் நியமனம் செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பட்டியலிடப்பட்ட நிறுவனமும் மேலாண்மையில் முக்கிய நபர்களை நியமனம் செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பட்டியலிடப்பட்ட நிறுவனமும் மற்றும் ரூபாய் 10 கோடி மற்றும் அதற்கு மேல் பங்கு முதலை கொண்டுள்ள ஒவ்வொரு நிறுவனமும் மேலாண்மையில் முக்கிய நபர்களை நியமனம் செய்திருக்க வேண்டும். முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? நிறுவனத்தில் இயக்குனராக பணிபுரியும் ஒருவர் தனது வேலை நேரம் முழுவதையும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதும் நிறுவனத்திற்கு வருமானம் ஏற்படும் வகையில் குறிப்பிடத்தக்க நேரடி ஆர்வத்தை காட்டுபவரும் முழு நேர இயக்குனர் ஆவார். அடுத்த வினா, மேலாண்மை இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோம்? அதிகபட்சமான அதிகாரங்களை கொண்டவரும் நிறுவன நிர்வாகத்தில் அதிக ஆர்வமும் அதிகபட்சமான சுதந்திரமும் உடையவரும் நிறுவனத்தை வழிநடத்துவதற்கு இயக்குனர்களை கட்டுப்படுத்தும் உரிமையும் கொண்ட இயக்குனர் மேலாண்மை இயக்குனர் ஆவார். எந்த இயக்குனர் செயல் இயக்குனராக செயல்பட முடியும்? அடுத்த வினா, எந்த இயக்குனர் செயல் இயக்குனராக செயல்பட முடியும்? நிறுவனத்தின் முதன்மை தலைமை அதிகாரி என்ற பொறுப்பை வகிப்பவரும் நிறுவனத்தின் நோக்க நிலையை அடையும் பொருட்டு தேவையான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் பொறுப்பை வகிப்பவரும் நிறுவன வெற்றிக்கு முக்கியமாக கருதப்படும் நபர் எவரோ அவரே நிறுவனத்தின் செயல் இயக்குனராக செயல்பட முடியும். தலைமைச் செயல் அலுவலர் அல்லது மேலாண்மை இயக்குனர் அல்லது CEO என்று அழைக்கப்படுகிறார். நன்றி மாணவர்களே.